அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 7ஆம் வகுப்பு இயல் 4க்கான ஒருவரி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொது தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒருவரி வினா விடைகளை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 1 முதல் 9 வரை மற்றும் 7ஆம் வகுப்பு இயல் 1 முதல் 3 வரை ஏற்கனவே தொகுத்து வழங்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு இயல் 4க்கான ஒருவரி வினாவிடைகள். வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலங்கரை விளக்கம், அதாவது பெரும்பானாற்று படை என்ற நூலில் கலங்கரை விளக்கம் என்ற பாடப்பகுதி. அப்புறம் கவின்மிகு கப்பல், அகநானூறு என்ற பாடலின் கீழ் அமைந்த கவின்மிகு கப்பல் என்ற பாடப்பகுதி. அடுத்து தமிழரின் கப்பற்கலை, ஆழ்கடலின் அடியில் இலக்கிய வகை சொற்கள். அதாவது இந்த பெரும்பானாற்று படை நூல் 10 பாட்டு நூல்கள், அகநானூறு 8 தொகை நூல். ஸோ நம்ம சங்க இலக்கியங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்கு மட்டுமல்ல, நம்மளுக்கு யூனிட் 8லையும் பொது அறிவு பாடமான யூனிட் 8லையும் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணவும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். பாருங்கள், கேள்வி எண் 1 பாருங்கள். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்று படை. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்று படை. அதாவது வானம் ஊன்றிய மதலை போல என்பதன் பொருள் என்னன்னு பாருங்க. அதாவது இந்த கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கான், வானத்தை கீழே விழாமல் தாங்கிக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தூணாக இருக்கிறது என்று பெரும்பானாற்று படையில் நம்மளுடைய கடியலூர் உருத்திரங்கண்ணனார் குறிப்பிடுகிறார். ஸோ அடுத்து பாருங்க, கேள்வி எண் 2 பாருங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற பாடலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற பாடலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்று படை. அதாவது உறவு நீர் என்றால் பெரும் பரப்பு என்று பொருள். அதாவது பெரும் நீர்ப்பரப்பு உறவு நீர். அழுவம் என்றால் கடல் என்று பொருள். அதாவது பெரும் நீர்ப்பரப்பை உடைய கடலில் ஓடுகளம், அந்த மரக்களத்தை அழைக்கும் துறையாக கலங்கரை விளக்கம் இருக்கிறது என்று கடியலூர் உருத்திரங்கண்ணனார் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். மதலை என்பதன் பொருள் தூண், சென்னி என்பதன் பொருள் உச்சி, நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர், அழுவம் என்பதன் பொருள் கடல், உறவு நீர் என்பதன் பொருள் பெருநீர் பரப்பு, கரையும் என்பதன் பொருள் அழைக்கும், வேயாமாடம் என்பதன் பொருள் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். அதாவது வேயா மாடம் என்பது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 4 பாருங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் டேஸ் கால புலவர், சங்க கால புலவர். உருத்திரங்கண்ணனாரின் ஊர் கடியலூர். உருத்திரங்கண்ணனார் 10 பாட்டில் எழுதிய நூல்கள் பெரும்பானாற்று படை, பட்டினப்பாலை. உருத்திரங்கண்ணனார் 10 பாட்டில் எழுதிய நூல்கள் பெரும்பானாற்று படை, பட்டினப்பாலை. அதாவது 10 பாட்டு நூல்கள் மொத்தம் 10 நூல்கள் இருக்குது. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் என்பன என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகிறோம். இதை 14 மேல்கணக்கு நூல்கள் என்று குறிப்பிடுகிறோம். இப்போ இதில் பெரும்பானாற்று படையும் பட்டினப்பாலையும் 10 பாட்டு நூல்கள். அதை எழுதியவர் ஒரே புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து பாருங்க, பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். அதாவது நம்மளுடைய 10 பாட்டு நூல்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆசிரியர் எழுதியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நூலுமே ஒரு தலைவரை, ஒரு பாட்டுடை தலைவனாக ஒருவரை கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இப்போ பாருங்க, பட்டினப்பாலை அதுவும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலின் பாட்டுடை தலைவன் யாருன்னா கரிகாலன். இந்த பட்டினப்பாலை பற்றி நம்ம நிறைய இடங்களில் பார்ப்போம். அதாவது நம்ம பூம்புகார் துறைமுகத்து பூம்புகார் நகரை காவேரி பூம்பட்டினம் என்று குறிப்பிடுவோம். அந்த காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக செய்திகளை அதிகம் சொல்லக்கூடிய நூலாக பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அப்போ அந்த பட்டினப்பாலையின் பாட்டுடை தலைவன் கரிகாலன், சோழ மன்னன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க,
கேள்வி எண் 8. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். பாருங்க, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக அமைவது ஆற்றுப்படை இலக்கியம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 9. 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படி ஒவ்வொரு நூலையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நூல்கள் என்னென்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேள்விகள் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா 10 பாட்டு நூல்கள் 3 கொடுத்துட்டு வேற ஒரு நூலை கொடுத்துட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல்ல 10 பாட்டு நூல்கள் என்னென்னு தெரியணும், அதுக்கப்புறம் அதன் ஆசிரியர்கள் யாருன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அதனுடைய பாட்டுடை தலைவர்கள் யார் அப்படிங்கிறத தெரியணும். இப்போ இதில் நம்ம 10 பாட்டு நூல்களையும் அதனுடைய ஆசிரியர்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பின்னால் நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், 10 பாட்டு நூல்கள். ஒன்று பாருங்க, திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநலாற்றுப்படை, மலைபடுகடாம். முதல்ல இந்த 5 நூல்கள் முக்கியமான நூல்கள். இது எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநலாற்றுப்படை, மலைபடுகடாம். இதில் மலைபடுகடாம் என்பது கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல்கள் தான். அடுத்து பாருங்க, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. அப்போ இது எல்லாமே அடுத்து 10 பாட்டு அடுத்த 5 நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை இது என்ன நூல்கள்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் பற்றிய நூல்கள். அதாவது நம்மளுடைய சங்க இலக்கியங்களை அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு 2ஆக குறிப்பிடுவாங்க. இதில் அகம் அப்படின்னா அகவாழ்வு அப்படின்னா நம்முடைய சங்ககால மக்களின் அன்பு, காதல் வாழ்வை பற்றிய நூல்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, புறவாழ்வு பற்றிய, புறப்பொருள் பற்றிய பாடல்கள்னா நம்மளுடைய சங்ககால மன்னர்களின், மக்களின் வீரத்தை பற்றி, கொடையை பற்றி, விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள் தான் புறப்பொருள் பற்றிய நூல்கள். அப்போ இந்த 10 பாட்டு நூல்கள்லேயே எது அகப்பாடல், அகப்பொருள் பற்றிய பாடல், புறப்பொருள் பற்றிய பாடல், எது அகமும் சேர்ந்த பாடல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இதில் ஒரு 4-5 கொஸ்டின், நிறைய கொஸ்டின், அதாவது யூனிட் 8 இது நிறைய கேள்விகளுக்கு வரும். பாருங்க, இதில் ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அதே மாதிரி புறப்பொருள் பாடல்கள் பார்த்தீங்கன்னா 6 நூல்களை புறப்பொருள் பாடல் நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே நான் கொடுத்துருக்கேன்ல 6 நூல்கள் தான் புறப்பொருள் பற்றிய பாடல்கள். அதாவது திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநலாற்றுப்படை, மலைபடுகடாம், மதுரை காஞ்சி, இதெல்லாம் புறப்பொருள் பற்றிய பாடல்கள். அடுத்து பாருங்க, அகப்பொருள் பற்றிய பாடல்கள் என்னென்னு பாருங்க. கடைசியா 3 கொடுத்துருக்கல, அதெல்லாம் அகப்பொருள் பற்றிய பாடல்கள். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, இது எல்லாம் அகப்பொருள் பற்றிய பாடல்கள். இதே மாதிரியே அகமும் புறமும் சேர்ந்த பாடல்களாக நெடுநல்வாடையை முன்னால் குறிப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அதை புறப்பொருள் பாடல்னே குறிப்பிடுறாங்க. நச்சினார் கிண்ணையர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நெடுநல்வாடையும் புறப்பொருள் பற்றிய பாடல் தான் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை நம்ம போக ரொம்ப நம்ம டெப்த்தாக நம்ம நல்லா கற்றுக்கலாம். அடுத்து பாருங்கள், நூல்களை பற்றி, நூல்களின் ஆசிரியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். திருமுருகாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் நக்கீரர், சிறுபானாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார், பெரும்பானாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இப்போ நம்ம பார்த்த நூல் தான், பாற்ற பகுதி தான். அடுத்து பாருங்க, பொருநலாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார், மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார், மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார், நெடுநல்வாடை என்ற நூலின் ஆசிரியர் நக்கீரர், குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் கபிலர், முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் நப்பூதனார், பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 2 நூல்களை எழுதியிருக்காரு. பட்டினப்பாலையில் ஒன்று பட்டினப்பாலை, இன்னொன்று பெரும்பானாற்றுப்படை. அதே மாதிரி பாருங்க, நக்கீரர் 2 நூல்களை எழுதியிருக்கிறாரு. ஒன்று திருமுருகாற்றுப்படை, இன்னொன்று நெடுநல்வாடை. இந்த அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் பாட்டுடை தலைவன் சொன்னல, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது பெரும்பானாற்றுப்படை என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். அதே மாதிரி பட்டினப்பாலை என்ற நூலின் பாட்டுடை தலைவன் வந்து கரிகாலனை சொன்னேன். அதே மாதிரி பாருங்க, திருமுருகாற்றுப்படை என்ற நூலின் பாட்டுடை தலைவன் வந்து முருகன். அப்படிங்கிறத இந்த 3 நூலுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம போக நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள். வேயாமடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. வேயாமடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அலுவம். இத்தொடரில் அலுவம் என்ற சொல்லின் பொருள் கடல். அலுவம் என்ற சொல்லின் பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் சொல்லின் பொருள் மதலை. தூண் என்றால் மதலை என்று பொருள். அடுத்து பாருங்க,
கவின்மிகு கப்பல் என்ற பாடப்பகுதியை பார்க்குறோம். இது அகநானூறு பாடல். இதுவும் முக்கியமானது. அதாவது 8 தொகை நூல்களில் ஒன்று தான் அகநானூறு. இப்போ நம்ம 8 தொகை நூல்களை நிறைய தெரிஞ்சுக்கிறோம். கேள்வி எண் 14 பாருங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகலு வங்கம் என்ற பாடல் வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உலகு கிளர்ந்தன்ன உருகலு வங்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அதுக்கு பொருள் அடுத்த கேள்வியிலே இருக்கு பாருங்க. உலகம் புடைபெயர்ந்து போன்று அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அப்படிங்கிறத இதனுடைய உலகு கிளர்ந்தன்ன உருகல வங்கம் என்பதன் பொருள் இதுதான். உலகுக்கு புடைபெயர்ந்து உரு என்றால் அழகு என்று பொருள், வங்கம் என்றால் நாவாய் கப்பல் என்று பொருள். அப்போ இதைத்தான் குறிப்பிடுறாங்க. உலகு புடைபெயர்ந்து போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். இது இந்த நூல் இருக்கு, அகநானூறு அப்படிங்கிற நூலில் இருக்கு. இந்த அகநானூற்று இந்த பாடலை பாடியவர் மருதன் இளநாகனார். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். உரு என்றால் அழகு, போல என்றால் பிளக்க, வங்கம் என்றால் கப்பல், எல் என்றால் பகல், வங்கூல் என்றால் காற்று, நீகான் என்றால் நாவாய் ஓட்டுபவன், கோடு உயிர் என்றால் கரை உயர்ந்த, மாட உள்ளெறி என்றால் கலங்கரை விளக்கம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. எல் என்றால் பகல். நம்மளுக்கு கேள்விகள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம கேள்விகளை ரொம்ப தெளிவாக படிக்கணும். எல் என்பதன் பொருள் கேட்டால் பகல், எல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு என்று நம்ம குறிப்பிட வேண்டும். இப்படி தான் நம்மளுக்கு கேள்விகள் வரும். அடுத்து பாருங்க, வங்குல் என்பது காற்று என்று பொருள், உரு என்றால் அழகு என்று பொருள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 17. கலித்தொகையின் மருதத்திணையில் மருதன் இளநாகனார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 35 பாடல்கள். அதாவது இதே மருதன் இளநாகனார் கலித்தொகையில் மருதத்திணை பாடியிருக்கிறார். எத்தனை பாடல் பாடியிருக்கிறார்? 35 பாடல்கள் பாடியிருக்கிறார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 18. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் டேஸ் என அழைக்கப்படுகிறார், மருதன் இளநாகனார் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 19. நெடுந்தொகை என அழைக்கப்படும் 8 தொகை நூல் எது? அகநானூறு. நெடுந்தொகை என அழைக்கப்படும் 8 தொகை நூல் அகநானூறு. அதாவது இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம அன்னை தமிழ் சேனலில் உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஒரு சில கேள்விகள் நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே கேள்விகளை 2 முறை ரிப்பீட் பண்ணுவேன். அதாவது முக்கியமான கேள்விகள், ரொம்ப எக்ஸ்பெக்டட் கேள்விகள், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள், இதெல்லாம் நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இந்த அடிப்படையில் படிக்கும்போது நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதாவது தெளிவாகவும் எளிமையாக விரைவில் நீங்கள் தமிழ் பாடத்தை கற்றுக்கலாம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 20 பாருங்கள். அகநானூறு மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 400. அதாவது இந்த 400 அப்படின்னு முடிக்கக்கூடிய பாடல்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்குது? 400 பாடல்கள் தான் இருக்குது. அந்த அடிப்படையிலே தெரிஞ்சுங்க. அகநானூறு 400, புறநானூறு 400 பாடல்களை கொண்டது, நாலடி 400, நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டது. இந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதில் முக்கியமாக அகநானூறு பற்றிய பிற முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 8 தொகை நூல்களில் முக்கியமான நூல் அகநானூறு, புறநானூறு. இதில் அகநானூறு பற்றிய மிக முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 21 பாருங்கள். அகநானூறு எத்தனை பிரிவுகள் கொண்டது? 3 பிரிவுகள் கொண்டது. அகநானூறு எத்தனை பிரிவுகள் கொண்டது? 3 பிரிவுகள். என்னென்ன பாருங்கள்? களிற்றியானி நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. இதில் களிற்றியானி நிறை எத்தனை பாடல்களை கொண்டது? 120 பாடல்கள். மணிமிடை பவளம் 180 பாடல்கள். நித்திலக்கோவை 100 பாடல்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 400 பாடல்கள் கிடைக்கும். அப்போ அகநானூறு 3 பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகள் என்னென்ன? களிற்றியானி நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. அப்போ இதில் என்னென்ன பாடல்கள், எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், அகநானூறு நூலில் அடி வரையறை எவ்வளவு பாருங்கள்? 13 முதல் 31 வரை. அகநானூறு நூலில் அடி வரையறை பாருங்கள், 13 முதல் 31 வரை. அகநானூற்றில் பாவகை ஆசிரியப்பா, அதாவது அகவற்பா ஆசிரியப்பா 2 ஒன்று தான். அப்போ அகநானூரின் பாவகை ஆசிரியப்பா அல்லது அகவற்பா. அடுத்து பாருங்க, 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இப்போ நம்ம 10 பாட்டு நூல்களை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதன் அடிப்படையில் 8 தொகை நூல்கள் மிக மிக முக்கியம். அதில் என்னென்ன நூல்கள் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம், பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம். பாருங்கள், 8 தொகை நூல்கள் மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. அதில் பாருங்கள், இதுக்கு ஒரு பாவகையே இருக்குது. அதாவது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம், இத்திறந்த 8 தொகை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாவகை இருக்குது. அதில் 8 நூல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கல்வியோடு, அகம்புறம்,
இத்திறந்தும் எட்டுத்தொகை அப்படின்னு ஒரு பாவை இருக்குது. இதில் எது எது அகப்பொருள் பற்றிய பாடல், எது எது புறப்பொருள் பற்றிய பாடல் அப்படிங்கிறது மட்டும் தான் ரொம்ப நம்ம டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதில் என்னென்ன அது நான் உங்களுக்கு கலர்லேயே கரெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இது எல்லாமே அகப்பொருள் பற்றிய பாடல்கள். ஓகேயா? நம்முடைய சங்ககால மக்களின் அகவாழ்வு, காதல் வாழ்வை பற்றிய பாடல்கள். இது மொத்தம் 5 பாடல்கள் அகப்பொருள் பற்றிய பாடல்கள். 8 தொழுகை நூல்கள் அகப்பாடல்கள், அகப்பொருள் பற்றிய பாடல்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. 5 பாடல்கள். எது எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த 5 நூல்கள் தான். அடுத்து பாருங்க, புறப்பொருள் பற்றிய பாடல்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 2 நூல்கள், பதிற்று 10, புறநானூறு. இதில் புறநானூறு அப்படிங்கிறதுலே தெரிஞ்சுக்கிச்சு அது புறப்பொருள் பற்றிய பாடல் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, பதிற்று 10 என்பது 10 சேர அரசர்களின் வரலாற்றை கூறும் நூல் தான் பதிற்று 10 அப்படின்னு நம்ம இனிமேல் டீட்டெயில்டாக நிறைய கற்றுக்குருவோம். ஸோ இப்போதைக்கே தெரிஞ்சுக்கோங்க, 10 சேர அரசர்களின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அது பதிற்று 10. அப்போ சேர அரசர்களின் பேரை சொல்லி குறிப்பிடுறதுனால இது புறப்பாட்டு, அதாவது புறப்பொருள் பற்றிய நூல் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ புறப்பொருள் பற்றிய 8 தொகை நூல்கள், புறப்பொருள் பற்றிய நூல்கள் 2. ஒன்று பதிற்று 10, இன்னொன்று புறநானூறு. அடுத்து பாருங்க, அகமும் புறமும் கலந்த பாடல் எது அப்படின்னு கேட்பாங்க. பரிபாடல். அப்போ இதில் மொத்தம் அகப்பொருள் பற்றிய பாடல்கள் 5, புறப்பொருள் பற்றிய பாடல்கள் 2, அகமும் புறமும் கலந்த பாடல் 1, அது பரிபாடல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு அகநானூறு பற்றிய பாடல்கள் எந்த ஒரு தொகுப்பு முறையில் தொகுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது அதாவது யூனிட் 8 இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புத்தகம் 11, 12 ஜஸ்ட் இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ரிவிஷன் ஆயிரும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம்லாம் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அது ரிவிஷன் ஆயிரும். ஸோ அடுத்து பாருங்கள், பாலை என்பது பாலை பாடல்கள்லாம் எப்படி தொகுத்துருக்காங்க பாருங்கள். 1, 3, 5, 7 அதாவது ஒற்றைப்படை எண்களை வந்து பாலை திணை பாடல்களை நம்ம தொகுத்துருக்காங்க அகநானூறு நூலில். மொத்தம் 200 பாடல்கள் உள்ளது. அடுத்து பாருங்கள், குறிஞ்சி திணை பாடல்களை வந்து 2, 8, 12, 18 அதே மாதிரி 22, 28 இந்த அடிப்படையில் 2, 8 வரிசையில் குறிஞ்சி திணை பாடல்கள் உள்ளது. எத்தனை பாடல்கள்? மொத்தம் 80 பாடல்கள் உள்ளது. அடுத்து பாருங்கள், முல்லை திணைக்கு 4 என்ற வரிசை, மருத திணைக்கு 6 என்ற வரிசை, நெய்தல் திணைக்கு 10 என்ற வரிசை. இந்த மூன்றுமே 40 பாடல்களை கொண்டது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 400 பாடல்கள் வந்துருச்சு. அப்போ இந்த அடிப்படையில் தான் தொகுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் படிச்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயற்கை வங்குல். இதில் வங்குல் என்ற சொல்லின் பொருள் காற்று. வங்குல் என்ற சொல்லின் பொருள் காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கம் என்றால் கப்பல் என்று பொருள். அப்போ கப்பலில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல். இதை கேள்வியை வேறு மாதிரி கூட கேட்பாங்க. அதாவது புலால் நாற்றமுடையதாக கடல் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த நூல் கூறுகிறது அப்படின்னு கூட கேட்பாங்க. அது அகநானூறு நூல் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 28. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை எது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். இரவு இயற்கை, வங்கம் சங்கம், உலகு புலவு, அசைவு இசைவு. இதில் பாருங்கள், முதல்ல மோனைனா என்ன, எதுகைனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், படிச்சிருப்போம். இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இதில் பாருங்கள், வங்கம் சங்கம் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. உலகு புலவு இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அசைவு இசைவு இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இதில் எதுகை சொற்கள் இடம்பெற்றிருக்கு. இது எல்லாம் எதுகை சொற்கள் அப்படின்னு நல்லா தெரியும். அடுத்து பாருங்கள், இரவு இயற்கை இரண்டாவது எழுத்து ஒன்றி வரல. அப்போ இதில் எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 31. பொறுத்துக. வங்கம் என்பதன் பொருள் கப்பல். நீகான் என்பதன் பொருள் நாவாய் ஓட்டுபவன். எல் என்பதன் பொருள் பகல். மாட ஒள்ளெறி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளெறி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். அடுத்து பாருங்கள், தமிழரின் கப்பற்கலை. அதாவது இந்த படப்பகுதி ஃபுல்லாகவே கப்பல்னா என்ன, கடல்னா என்ன, இந்த நம்ம இலக்கியத்தில் கப்பல் கடல் தமிழரின் கப்பற்கலையை பற்றி என்ன அடிப்படையில் தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிருக்கோம். கேள்வி 32 பாருங்கள். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையான இலக்கண நூல்னு கேட்டிருப்பாங்க. அது தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் கடல் பயணத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம். தொல்காப்பியம் கடல் பயணத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம். இதே கேள்வியை பாருங்க, முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அது தொல்காப்பியம். கேள்வி எண் 34.
கடலோடா கால்வன் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் குறளில் நாவாய் என்ற சொல்லின் பொருள் கப்பல். நாவாய் என்ற சொல்லின் பொருள் கப்பல். கேள்வி 35 பாருங்க. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக கூறும் இலக்கியம் பட்டினப்பாலை. நம்ம பூம்புகாரை காவேரி பூம்பட்டினம் சொல்கிறோம். அந்த காவேரி பூம்பட்டினம் நடந்த வணிக செய்திகள், இந்த ஏற்றுமதி இறக்குமதி சொல்லக்கூடிய நூல் தான் பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன்ன உருகலு வங்கம் என்ற பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் அகநானூறு. அதை எழுதியவர் மருதன் இளநகனார். கடந்த பாடப்பகுதியில் பார்த்தோம். உலகு கிளர்ந்தன்ன உருகலு வங்கம் அகநானூறு. அருங்கலம் தரியர் நீர்மிசை நீவுக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று10. அருங்கலத்தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று10. பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நிகண்டு நூல் சேந்தன் திவாகரம். பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நிகண்டு நூல் சேந்தன் திவாகரம். சிறிய நீர்நிலைகளை கடப்பதற்கு தமிழர்கள் பயன்படுத்தியது தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். அளவில் பெரிய மிதவைகள் களம், வங்கம், நாவாய். அளவில் பெரிய மிதவைகள் களம், வங்கம், நாவாய். இதில் நம்மளுக்கு பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டுட்டு, அதாவது களம், வங்கம், நாவாய்னு கொடுத்துட்டு மேலே தோணி, ஓடம் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ களம், வங்கம், நாவாய் என்பது பெரிய மிதவைகள், பெரிய கப்பல்களை குறிக்கும் சொற்கள் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதில் அப்படி இருந்தால் தான் நம்ம பொருந்தாத இணையை அதை எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், கேள்வி 41 பாருங்கள். கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என அழைக்கும் நூல் மணிமேகலை. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என அழைக்கும் நூல் மணிமேகலை. இல்லை கம்மியர் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு கேட்பாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிற நூல் எது? மணிமேகலை. கேள்வி 42 பாருங்க. களஞ்சை கம்மியர் வருகன கூய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. களஞ்சை கம்மியர் வருகன கூய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. கம்மியர்னு வந்தால் அது மணிமேகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 43. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெட்டுவாய். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெட்டுவாய். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. கப்பல்களின் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை கணக்கிட உதவிய நீட்டளவை தச்சுமுலம். கப்பல்களின் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை கணக்கிட உதவிய நீட்டளவை தச்சுமுலம். நம்மளுக்கு மிக மிக முக்கியமான கேள்வி பாருங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 46 பாருங்க. உயிர்களின் தலைப்பகுதி வடிவம் அமையப்பட்ட படகுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கரிமுக அம்பி, பரிமுக அம்பி. இதில் பாருங்க, கேள்வி 47 பாருங்க, பொறுத்துக. அம்பி என்றால் கப்பல் என்று பொருள், கரி என்றால் யானை என்று பொருள், பரி என்றால் குதிரை என்று பொருள். அதாவது குதிரையின் முகத்தை இல்லாட்டி யானையின் முகத்தை கொண்ட கப்பல்கள் அப்படிங்கிறது தான் அந்த கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்ற சொல்கள் குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்க, கேள்வி 48. தமிழர்களின் கப்பல் கலையை கண்டு வியந்து பாராட்டிய கடல் பயணி இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ. தமிழர்களின் கப்பல் கலையை கண்டு வியந்து பாராட்டிய கடல் பயணி இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ. கேள்வி 49. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் வாக்கர். அதாவது ஆங்கிலேயர் கட்டிய கப்பலில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம சர்வீஸ் பண்ண தேவையில்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வாக்கர் குறிப்பிடுகிறார். கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மரத்தினால் ஆன ஆணிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மரத்தினால் ஆன ஆணிகள் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள். தமிழர்கள் பயன்படுத்திய பாய்மர கப்பல்களின் வகைகள் பெரிய பாய்மரம், திருக்கத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளின் வகைகள் ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் பரிபாடல். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் பரிபாடல். கப்பலின் உறுப்புகள் எவை? எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், சமுக்கு. இது எல்லாமே கப்பலின் உறுப்புகள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 56. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எறா. அடிமரம் என்றால் எறா. குறுக்கு மரத்தை எவ்வாறு அழைப்பர்? பருமல். குறுக்கு மரம் என்றால் பருமல் என்று பொருள். அடுத்து பாருங்க, கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை உரிய திசையில் திருப்பும் கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க பயன்படுவது நங்கூரம். அதாவது கப்பலை ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க பயன்படுவது நங்கூரம்.
காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் குறிப்பிடும் கருவி சமுக்கு. திசை காட்டும் கருவி சமுக்கு. சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் கப்பல் சாத்திரம். அதாவது கப்பல் சாஸ்திரம் என்ற நூல் வந்து சமுக்கு என்ற கருவியை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து திசை காட்டும் கருவியாக பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 62. கப்பல் செலுத்துவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. கப்பல் செலுத்துபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்பதை கூறும் நூல் புறநானூறு. கேள்வி எண் 64 பாருங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடலின் ஆசிரியர் வெண்ணிக்குயத்தியார். எந்த நூல்? புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடலின் ஆசிரியர் வெண்ணிக்குயத்தியார், புறநானூறு நூல். எதன் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலத்தை தமிழர்கள் கண்டறிந்தனர்? கோள்களின் நிலை. உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளிவீசும் விளக்கினை கொண்ட அமைப்பு கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கு என்பதன் பொருள் கப்பலை அழைக்கும் விளக்கு என்று பொருள். ஏன்னா களம் என்றால் கப்பல் என்று பொருள், கரைதல் என்றால் அழைத்தல். அப்போ கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்னு தான் கலங்கரை விளக்கத்தை நம்ம குறிப்பிட வேண்டும். கேள்வி எண் 68 பாருங்க. பெரிய கப்பல்களில் உள்ள பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தியை கூறும் நூல் புறநானூறு. அதுக்கு பாருங்க, களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்ங்குந்து. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்ங்குந்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 70 பாருங்க. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களின் பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது எங்கு உள்ளது? வெலிங்டன் அருங்காட்சியகம், நியூசிலாந்து நாட்டில் உள்ளது. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது எங்கு உள்ளது? வெலிங்டன் அருங்காட்சியகம், நியூசிலாந்து நாட்டில் உள்ளது. பிற்கால சோழர்களில் பெரிய கப்பல் படையை கொண்டு பல நாடுகளை வென்ற மன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். பாருங்கள், கேள்வி எண் 72 பாருங்கள். ஆமையை வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்தவர்கள் தமிழர்கள். அடுத்து பாருங்கள், அதாவது புத்தக பின்பக்க வினாக்கள். கேள்வி எண் 73 பாருங்கள். தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது பாருங்கள் களம், வங்கம், நாவாய், ஓடம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். களம், வங்கம், நாவாய் என்பது பெரும் கடல் பரப்பை கடக்க பயன்படுத்தியது. அப்போ சிறிய நீர்நிலைகளை பயன்படுத்தியது ஓடம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 74 பாருங்கள். தொல்காப்பியம் கடல் பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது? முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பல்களை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கோடிட்ட இரங்கலை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் டேஸ் என்று அழைக்கப்படும்? தொகுதி என்று அழைக்கப்படும். கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. அடுத்து பாருங்க, பொறுத்துக. சரியா எல்லாமே பொருந்திருக்கு பாருங்க. கப்பலின் உறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எரா என்பது அடிமரத்தை குறிக்கும். பருமல் என்றால் குறுக்கு மரத்தை குறிக்கும். மீகாமன் என்றால் கப்பலை செலுத்துபவர் என்று பொருள். காந்த ஊசி திசை காட்டும் கருவியாக பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, ஆழ்கடலின் அடியில். அந்த பாடப்பகுதியில் என்னென்ன கேள்விகள் இருக்கு பாருங்க. கேள்வி எண் 80. ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினத்தின் ஆசிரியர் ஜூல் வெர்ன்ஸ். அதாவது ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினத்தின் ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். அதாவது இந்த ஜூல்ஸ் வெர்ன் என்ற ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பாருங்க. அதாவது நம்ம இப்போ தான் அறிவியல் கண்டுபிடிப்புலாம் இந்த சந்திரனுக்கு நம்ம விண்களை அனுப்புகிறோம், நிறைய செயற்கைக்கோள்கள்லாம் அனுப்புகிறோம் இல்லையா? அதே மாதிரி நீர்மூழ்கிகள் கப்பல்கள் பயன்படுத்துகிறோம், பெரிய பெரிய டெக்னாலஜிலாம் பயன்படுத்துகிறோம்ல. இதையெல்லாம் தன்னுடைய கதைகளில் முன்பே சொன்னவர் தான் இந்த ஜூல்ஸ் வெர்ன். அதனால தான் அவர் வந்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அறியப்படுகிறார். அடுத்து பாருங்க, 82. ஜூல்ஸ் வெர்ன் என்ற எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். கேள்வி எண் 83 பாருங்க. 80 நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கிய ஒரு பயணம். அப்புறம் ஆழ்கடலின் அடியில் என்ற நூல்களின் ஆசிரியர், புதினங்களின் ஆசிரியர் வந்து ஜூல்ஸ் வெர்ன். அப்போ ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய நூல்கள் என்னென்ன பாருங்க. ஆழ்கடலின் அடியில், 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற நூல்கள்லாம் ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய புதினங்கள். அடுத்து பாருங்க, இலக்கண பகுதியிலிருந்து நம்ம வினாவிடையை பார்க்க போகிறோம்.
ஸோ 7ஆம் வகுப்பு இயல் 4க்குள்ளே ஒவ்வொரு விடையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் புத்தகம் இல்லாமல் படிக்கிறாங்க, இன்ஸ்டியூட் போக முடியாமல் படிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புத்தகத்தை முழுமையாக தொகுத்து பல்வேறு இடங்களில் உள்ள தகவலெலாம் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இலக்கிய வகை சொற்கள் கேள்வி எண் 84 பாருங்கள். ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது டேஸ் எனப்படும், சொல் எனப்படும். கேள்வி எண் 85 பாருங்கள். சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் மொழி, பதம், கிளவி. அப்போ மொழி, பதம், கிளவி என்பது எதை குறிக்கிறது? சொல் என்னும் சொல்லை குறிக்கிறது. 86 பாருங்கள். கேள்வி எண் 86. இலக்கண முறைப்படி சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதாவது 4 வகைப்படும். என்னென்ன வகை? பெயர், வினை, இடை, உரி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 87. இலக்கிய வகையில் சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அது என்னென்ன பாருங்கள். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இலக்கிய வகையில் சொல் 4 வகைப்படும். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். அதாவது இலக்கண பகுதியில் யாரும் அந்தளவுக்கு வீடியோவில் டெப்த்தாக டீட்டெயில்டாக சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு வீடியோவுக்கு இலக்கண பகுதியில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம விளக்கம் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். கேள்வி எண் 88 பாருங்கள். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். அதாவது இயல்பாகவே பொருள் விளங்கும் சொற்கள் இயல் சொற்கள் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், இயற்சொற்களை பொறுத்துக. மண், பொன் அது பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் என்பது வினை இயற்சொல். அவனை, அவனால் என்பது இடை இயற்சொல். அதாவது ஐ அண்ட் ஆல் என்ற இடை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இதை இடை இயற்சொல் என்று குறிப்பிடுகிறோம். மாநகர் என்பது உரி இயற்சொல். நம்மளுக்கு புத்தகத்தில் இந்த மாதிரி பொறுத்துக கேட்பாங்க. இதெல்லாம் இயற்சொற்கள். இப்போ இந்த சொற்கள் எல்லாமே உங்களால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இயல்பாகவே புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் தான் இயற்சொற்கள். அது 4 வகைப்படும். அது பாருங்கள், அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 90 பாருங்கள். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கள் என்று அழைக்கப்படும். இப்போ பாருங்கள், கற்றோருக்கு மட்டும்தான் புரியும், இலக்கியங்களில் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வராங்க. அப்படிப்பட்ட சொற்கள் தான் திரிச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. அது என்னென்ன சொற்கள்னு பாருங்கள். வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன். இந்த சொற்கள்லாம் படிக்காதவங்களுக்கு வங்கூல்னா என்னென்னு பொருள் விளங்க முடியாது. அழுவம் என்றால் பொருள் விளங்க முடியாது. அப்போ படித்தவர்களுக்கு மட்டும்தான், கற்றோருக்கு மட்டும்தான் பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் தான் திரிச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். வங்கூல் என்றால் காற்று என்று பொருள். அழுவம் என்றால் கடல் என்று பொருள். சாற்றினான் என்றால் சொன்னான் என்று பொருள். உருபயன் என்றால் மிகுந்த பயன் என்று பொருள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 92 பொறுத்துக. அழுவம், வங்கம் என்பது பெயர் திரிச்சொல். அதாவது திரிச்சொல்லுமே 4 வகைப்படுகிறது. அது என்னென்னு பாருங்கள். அழுவம், வங்கம் என்பது பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றான் என்பது வினை திரிச்சொல். அன்ன, மான என்பது இடை திரிச்சொல். கூர், களி என்பது உரி திரிச்சொல். அப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 93. திரிச்சொற்களின் இருவகை. அதாவது 2 வகை திரிச்சொற்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பாருங்கள், ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். அப்போ ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். அதுக்கு எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் என்னென்ன பாருங்கள். வங்கம், அம்பி, நாவா என்பன. இது எல்லாமே கப்பல் என்னும் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல திரிச்சொற்கள். அப்போ வங்கம் என்பதும் கப்பலை தான் குறிக்குது, அம்பி என்பதும் கப்பலை தான் குறிக்குது, நாவா என்பதும் கப்பலை தான் குறிக்குது. அப்போ இது என்னது? ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல திரிச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 95. பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். அதாவது ஒரு திரிச்சொல் பல பொருள்களை குறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். இதழ் என்னும் ஒரு திரிச்சொல் என்னென்ன குறிக்கிறது பாருங்கள். பூவின் இதழை குறிக்கிறது, உதட்டை குறிக்கிறது, கண் இமையை குறிக்கிறது, பனையேடை குறிக்கிறது, நாளிதழை குறிக்கிறது. இது எல்லாமே இதழ் என்ற பொருளை குறிக்கிறது. அதனால தான் இது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், 96. கேள்வி எண் 96 பாருங்கள். வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். நம்ம இலக்கிய வகை சொற்களை 4 சொற்கள் என்னென்னு பார்த்தோம். அதில் மூன்றாவது அழைக்கப்படுகிறது தான் திசை சொற்கள். அந்த திசை சொற்கள்னால் என்னென்னு பாருங்கள். வடமொழி தவிர, இதுதான் கீவேர்டு. வடமொழி தவிர
பிற மொழிகளிலிருந்து தமிழில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் திசை சொற்கள். அப்போ திசை சொற்கள் என்னென்ன பாருங்கள். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், கேணி, பெற்றம் ஆகியவை எல்லாமே திசை சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. சாவிங்கிறது திசை சொல், சன்னல்ங்கிறது திசை சொல், பண்டிகை, ரயில், கேணி, பெற்றம். அதாவது மதுரை மண்டல பகுதியில் கிணற்றை கேணி என்று அழைப்பார்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பெற்றம் என்றால் பசு என்று பொருள். இது எல்லாமே திசை சொற்கள். அப்போ திசை சொற்கள்னா என்ன? வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து தமிழில் பயன்படுத்தப்படும் சொற்கள். அடுத்து பாருங்க, வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் சொற்கள் எனப்படும், வட சொற்கள் எனப்படும். இதில் வடமொழினா வேற ஒன்றும் கிடையாது, சமஸ்கிருத மொழியை தான் நம்ம வடமொழி என்று குறிப்பிடுவோம். அப்போ சமஸ்கிருத மொழியிலிருந்து வரும் சொற்களை நம்ம வட சொற்கள் என்று குறிப்பிடுகிறோம், அதாவது வடமொழி அப்படின்னு குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 99. வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் ஆகியவை எவ்வகை சொற்கள்? வட சொற்கள். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இவையெல்லாம் வட சொற்கள், சமஸ்கிருத சொற்கள். அடுத்து பாருங்க, வட சொற்கள் இரு வகையாக குறிப்பிடுறாங்க. அது என்ன பாருங்க? தற்சமம், தற்பவம். வட சொற்கள் இரு வகையாக குறிப்பிடுறாங்க, தற்சமம், தற்பவம். இப்போ பாருங்க, தற்சமம்னா என்ன, தற்பவம்னா என்னன்னு பார்ப்போம். வடமொழியில் இருந்தது போன்றே தமிழில் எழுதுவது தான் தற்சமம். அதாவது ஒரு சில வடமொழி சொற்களை அப்படியே நம்ம பயன்படுத்துவது தற்சமம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். எடுத்துக்காட்டு பாருங்க, கமலம், அலங்காரம் இதெல்லாம் வடமொழி சொற்கள், தமிழிலும் கமலம், அலங்காரம் என்றே நம்ம குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்க, கேள்வி 102. வடமொழி சொற்களால் மாற்றி எழுதப்படும் வடமொழி சொற்கள் வட சொற்கள் என்னப்படும் டேஸ் என்பர், தற்பவம் என்பர். அதாவது தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதப்படும் வட சொற்கள் டேஸ் என்பர், தற்பவம் என்பர். எடுத்துக்காட்டு பாருங்க, லக்ஷ்மி என்பதை லக்குமி என்று அழைக்கிறோம். அதே மாதிரி விஷம் என்பதை விடம் என்று அழைக்கிறோம். இதுதான் தற்பவம் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய வடமொழி சொற்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இதில் பாருங்க, கேள்வி 109. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் இயற்சொற்கள். பல பொருள் தரும், இதெல்லாம் புத்தக பின்பக்க வினாக்கள். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். திரிசொல்ல தான் பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருத மொழி. அடுத்து பொறுத்துக்க பாருங்க, இயற்சொல் சோறு. சோறு என்பது இயல்பாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள், அதனால இது இயற்சொல் எனப்படும். திரிச்சொல் அழுவம். அழுவம் என்றால் கடல் என்று பொருள். அப்போ பாருங்க, அப்போ இது கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடியது. அப்போ இது திரிச்சொல் என்று அழைக்கப்படும். பெற்றம் என்றால் பசு என்று பொருள், இது திசை சொல். அப்புறம் பாருங்க, ரத்தம் என்பது வடச்சொல், சமஸ்கிருத சொல். இப்போ பாருங்க, இயற்சொல் சோறு, திரிச்சொல் அழுவம், திசைச்சொல் பெற்றம், வடச்சொல் ரத்தம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. இதில் நம்ம டீட்டெயில்டாக ஒரே 4 பாயிண்ட்ஸில் நம்ம படித்ததை எல்லாத்தையும் இது எளிமையாக புரிந்து கொள்ள போகிறோம். எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் இயற்சொற்கள். எடுத்துக்காட்டு மண், பொன். கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் சொற்கள் திரிச்சொற்கள். பாருங்க, எடுத்துக்காட்டு அழுவம், வங்கம். அடுத்து பாருங்க, வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்த தமிழ் சொற்கள் திசை சொற்கள். என்னென்ன பாருங்க, கேணி, பண்டிகை எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் என்று அழைக்கப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, வருடம், மாதம், கமலம். ஸோ இந்த இதை நல்லா டீட்டெயில்டாக படிச்சுங்க. எளிதில் பொருள் விளங்குச்சுன்னா அது இயற்சொற்கள், கற்றோருக்கு மட்டுமே தெரிஞ்சு பொருள் விளங்குச்சுன்னா அது திரிச்சொற்கள், வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து பயன்படுத்தப்படும் சொற்கள் திசை சொற்கள், வடமொழியிலிருந்து பயன்படும் சொற்கள் வட சொற்கள். அதுக்கு எடுத்துக்காட்டுகளோட தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிவோம் என்ற பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். லைட் ஹவுஸ் என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். ஹார்பர் என்பதன் பொருள் துறைமுகம். ஓசன் என்பதன் பொருள் பெருங்கடல். ஸ்டோம் என்பதன் பொருள் புயல். மெரைன் டெக்னாலஜி என்பதன் பொருள் கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் என்பதன் பொருள் கடல்வாழ் உயிரினம். செயிலர் என்பதன் பொருள் மாலுமி. ஆங்கர் என்பதன் பொருள் நங்கூரம். சப்மெரின் என்பதன் பொருள் நீர்மூழ்கி கப்பல். ஷிப்யார்ட் என்பதன் பொருள் கப்பல் தளம். அப்போ இதை திரும்ப நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதாவது இதுவரையும் நம்ம 7ஆம் வகுப்பு இயல் 4க்குள்ள டீட்டெயில்டு ஒருவரி வினாக்களை நம்ம தெளிவாகவே பார்த்தாச்சு, எளிமையாக பார்த்தாச்சு. இப்போ அதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்குறோம். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக, அதாவது எளிமையாக நீங்கள் 3 முறை புத்தகத்தை படிக்கிறது போல் ஒரு உணர்வு தோன்றும். பாருங்கள், 15 பாருங்கள், அதாவது கேள்வியை பாருங்கள். அகநானூறு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது, நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அகநானூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல்,
ஆழி பறவை ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தா சொல் என்னன்னு பாருங்கள். கடல், ஆழி, பறவை. இதில் ஆழி என்றாலும் கடல் என்று தான் பொருள், பறவை என்றாலும் கடல் என்று தான் பொருள். அப்போ இந்த 3 சொற்களுமே கடல் என்பதை குறிக்கிறது, ஆறு என்பது ஆற்றை குறிக்கிறது, நதியை குறிக்கிறது. அப்போ இதில் பொருந்தாத சொல் ஆறு. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், ஆழி என்பது கடல், ஆழி சூழ்ந்த உலகினில் அப்படின்லாம் பாட்டெலாம் இருக்குது. அப்போ தான் கடல் சூழ்ந்த உலகு அப்படின்லாம் நம்ம பாடல் வரிகள்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பறவை இச்சொல்லிற்கு இருக்கிற பொருளை கண்டறிந்து எழுதுக. நம்ம ஏற்கனவே தான் பார்த்தோம், பறவை என்றால் கடல் என்று பொருள். அடுத்து பாருங்கள், மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமிழ். மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமிழ். அடுத்து பாருங்கள், இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் பெரும்பானாற்றுப்படை. அப்போ பெரும்பானாற்றுப்படை 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அது யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது? இளந்திரையன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அகநானூற்றில் மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, அதாவது இல்லை அகநானூறு 3 பிரிவுகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் மணிமடை பவளம்னு ஒரு பிரிவு, அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 120 பிரிவு இருக்குது அப்படிங்கிறத கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தற்சமம் என்பது எதனை குறிக்கிறது? அதில் பாருங்கள், வடமொழிக்குரிய சிறப்பெழுத்தை குறிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்தை குறிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிற மொழிகளை குறிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தற்சமம் என்பது வடமொழியில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை அதே அப்படியே தமிழில் பயன்படுத்த தான் நம்ம தற்சமம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது பொது எழுத்தாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் சரியான விடை. பாருங்கள், வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது தான் தற்சமம். கேள்விகளை நம்மளுக்கு இன்டைரக்டாக வேறு மாதிரிலாம் கேட்பாங்க, நம்ம புரிஞ்சு படித்தா தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், ஸோ 7ஆம் வகுப்பு இயல் 4க்கான ஒரு வரி வினா விடைகள், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது வீட்டிலேருந்தே படிக்கிறவங்க, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நான் ஏற்கனவே புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டுங்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடை 1.5 வச்சுட்டு நீங்கள் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு புத்தகத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரங்கள் ஆகும். ஆனால் இதில் வெறும் 40 நிமிடங்களில் நம்ம தெளிவாகவே படிச்சிடும். 3 முறை படித்தது போல் ஒரு உணர்வும் தோன்றும். ஸோ அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பாடப்பகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.